ஆனால் அடிவஸ்திரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியாது, 3 பேருக்கு தான் தெரியும். யாருக்கெல்லாம் தெரியும்? ஒன்று போட்டிருக்க எனக்கு தெரியும், நான் போட்டிருக்கிறேன், உள்ள பனியம் போட்டிருக்கேன் நீ, எனக்கு தான் தெரியும். அதுபோல் தேவனுக்கு தெரியுமா அடிவஸ்திரம் போட்டுக்கிட்டு தான் சர்ச்சுக்கு வரானா, ஃபேமிலி லைஃப்பில் கரெக்டாக இருந்துட்டு தான் சர்ச்சுக்கு வரானா, இல்லை சும்மா படம் காட்டு ஃபிலிம் காட்டுறதுக்கு வரானாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். 3வது பிசாசுக்கும் தெரியும், இவன் அடிவஸ்திரம் போட்டு வர குரூப்பா இல்லைன்னா சிலதெல்லாம் சர்ச்சில் இருந்து ஆடும் பயங்கர, நம்ம நினைப்போம் அந்நிய பாசையிலாக பிசாசில் தான் ஆடும், அது நிறைய பேர் தெரியும். ஆமாம், பிசாசில் இருந்து பயங்கரமான ஆட்டம் ஆடான நாம நினைக்கிறது என்னன்னா அபிஷேகத்தில் இது ஆடுது போல இருக்கு அப்படின்னு நினைப்போம். அப்போ இப்படி பார்த்தா அப்போ அடிவஸ்திரம், அது ஆசாரியம் போட்டுக்கிற மேல் வஸ்திரம் எல்லாருக்கும் தெரியும், அடிவஸ்திரம் என்ன செய்யாது, தெரியாது. அப்போ என்ன செய்யணும்னா முதல்ல ஆசாரியனானவன் என்ன செய்யணும், அடிவஸ்திரத்தை போட்டுக்கிட்டு தான் மேல் வஸ்திரத்தை போடணும். இல்லைன்னா இப்போ நான் சட்டை போட்டிருக்கேன், சட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே பனியனை போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் என்ன ஆசத்தில் கொண்டு சாப்பியும் பிரசங்கம் பண்ண முடியல. நான் வார இப்போ இங்கே வரும்போது இந்த சட்டை போட்டிருக்கிறேன், இதுக்கு மேலே ஒரு பனியனை தூக்கி போட்டுக்கிட்டு அப்படி உள் பனியனை தூக்கி போட்டுக்கிட்டு இப்படி வாரேன்.